Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல மதுரை ஸ்பெஷலான பன் பரோட்டா ரெசிபி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இத நம்ம ரொம்ப சுலபமாவே வீட்ல சூப்பரா லேயர்டா சாஃப்ட்டா செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு சிக்கன் மட்டன் கிரேவினா ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல நான் 2 கப் மைதா எடுத்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 4 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்சின பால், கூடவே ஒரு முட்டை சேர்க்க விருப்பப்படலைன்னா பாலை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு சாஃப்ட் டோவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இதில் இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இழுத்து பிசைஞ்சு விடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பரோட்டா மாவை பிசைறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். ஃபஸ்ட்டு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் பிசைய இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும் மாவு. பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. இப்போ இது காயாமல் இருக்கிறதுக்காக இதில் ஒரு 1/4 கப் போல் எண்ணெயை ஊற்றி ஊற வச்சிடலாம். அதே மாதிரி பரோட்டா செய்யறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுங்க. அது ஊற வைக்கிற டைம் தான் நமக்கு கொஞ்சம் அதிகமாகும். மாவை எந்த அளவுக்கு நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக லேயர்டாக நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது நல்லா இழுத்து கொடுக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதிக நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதை நான் இப்போது ஒரு 2லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு 4 மணி நேரம் ஆயிருக்கு. பரோட்டா மாவு நல்லா ஊறி சாஃப்டாகி இருக்கு. இதை இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கையில் வச்சு அழுத்துனீங்கன்னா பால்ஸாக பிடிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா எந்த வெடிப்புகளும் இல்லாமல் இருக்கணும், சாஃப்டாக இந்த மாதிரி. இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு அதே எண்ணெயிலேயே இதை ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ நான் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி 2 மெத்தடில் இதை எப்படி நம்ம லேயர் பரோட்டாவாக பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு கவுண்டர் டாப்புக்கு மாற்றி கையை வச்சு நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க. கையை வச்சும் நீங்கள் அழுத்திக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரோலிங் பின் வச்சு கூட நீங்கள் இதை தேய்ச்சிக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக தேய்ச்சிக்கோங்க. இதுக்கு ஷேப்லாம் முக்கியம் கிடையாது. நடுவில் இந்த மாதிரி கிழிஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு நைஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 சைடில் இருந்து மாவை இந்த மாதிரி எடுத்து விடுங்க. கீழேருந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு 2 சைடில் இருந்தும் இந்த மாதிரி விரல் விட்டு எடுத்து இந்த மாதிரி எடுத்து அமுக்குனீங்கன்னா நல்ல லேயர்டாக பரோட்டா கிடைக்கும். ரொம்ப அழுத்த தேவையில்லை. பன் பரோட்டாங்கிறனால கொஞ்சம் சின்னதாக பருமனாக தான் இருக்கும். இந்த ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு மெத்தட்க்கும் இதே மாதிரியே கவுண்டர் டாப்பில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிடலாம். நீங்கள் நல்லா ஊற வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி எந்த அளவுக்குனாலும் மாவு இழுப்படும். இது இப்போ கையில் எடுத்து இந்த மாதிரி சுற்றிக்கலாம். சுற்றிட்டு லைட்டாக அமுத்தி விட்டுடலாம். இந்த 2ல் எதில் பண்ணாலுமே நல்லா லேயர்டாக உங்களுக்கு பரோட்டா கிடைக்கும். இப்போ நம்ம அடுப்பில் தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு பரோட்டாவை உள்ளே சேர்த்துடலாம். சின்னதாக இருக்கிறதுனால 3 சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பரோட்டாவை நல்லா திருப்பி போட்டு வேக வைங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், உள்ள வரைக்கும் வேகணும். அதனால் 2 சைடும் திருப்பி விட்டு வேக வைங்க, ஒரே சைடு வேக வைக்காமல். நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் 2 சைடும் ஈவனாக உள்ள வரைக்கும் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், பரோட்டா 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்துருச்சு. இதை இப்போ எடுத்துடலாம்.
எடுத்துட்டு கவுண்டர் டாப்க்கு மாற்றிட்டு சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த லேயர் வந்து நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு லேயர் கிடச்சிருக்குன்னு. சூப்பராக சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மதுரை ஸ்பெஷல் பன் பரோட்டா நம்ம வீட்லேயே சுட சுட சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு நான் வந்து இன்றைக்கி சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன். இதுக்கு சிக்கன் கிரேவி மட்டும் இல்லாமல் மட்டன் கிரேவி, எல்லா விதமான கிரேவிஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டிலே செஞ்சு இந்த மாதிரி கொடுத்தோன்னா குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.